Hi viewers, this is Anjarai Petti. It's me, Surya. தென்காசியில சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த ஹோட்டல் சொன்னா தெரியும். அதுதான் நந்தினி மெஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கூரை கடை. ஆமாங்க, இங்க ரொம்ப ஃபெமிலியரான ஃபுட் என்ன தெரியுமா? எல்லாமே நான்வெஜ் தாங்க. ஸோ இங்க ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? தலவாழ விருந்து நடக்க போகுது. இப்போ பாருங்களேன், இங்க என்னென்ன இருக்குன்னு நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர்ல நீங்க பார்க்கலையே. இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கு. பட் என்னன்னா என் இலையில இடம் பத்தல. இங்க பாருங்களேன், நடக்கிறது, ஓடுறது, தாவறது, நீந்துறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது எல்லாமே இங்கே உட்காந்துருக்கு. ஸோ இந்த டிஷ்ஷஸ்லாம் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மண்மனம் மணக்கக்கூடிய நிறைய சமையல் நமக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ குக்கிங் போகலாமா தம்பி? கேமரா தம்பி போவோமா? ஆமாவா? இன்னைக்கு தான் என் கரெக்டாக இருக்கியா? வாங்க போவோம். வியூவர்ஸ், இப்போ நான் பார்க்கக்கூடியது நம் நாட்டு சமையல் குக் பண்றதுக்காக அக்கா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வெல்கம் பண்ணிடலாம். உங்க பெயர்? பொற்கொடி. பொற்கொடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். இல்ல தரசி. இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம செய்ய போறோம்? பத்திய குழம்பு. ஸோ இது செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம். பெருங்காயத்தூள், புளி, ஜீரகம், மிளகாவத்தல், சுக்கு, கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு, மஞ்சள், கருவேப்பிலை, ஓமம், தேங்காய், மிளகு, கடுகு, சின்ன வெங்காயம், முட்டை, உப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமாக்கா? பண்ணலாம். பண்ணலாம். மெல்ல மெல்ல மெல்ல. எண்ணெய். எண்ணெய். மிளகாவத்தல். மிளகாவத்தல். நெக்ஸ்ட் என்ன வேணுக்கா? ஜீரகம். ஜீரகம். கொத்தமல்லி. கொத்தமல்லி. பூண்டு. பூண்டு. மிளகு. மிளகு. ஓமம். ஓமம். ஓமம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்கா? கருவேப்பிலை. கருவேப்பிலை. கடுகு. கடுகு அப்புறம் உளுந்து ரெண்டுமே வச்சிருக்கோம். ஓகே, கடுகு உளுந்து. கடுகு வந்து கொஞ்சமா போடணும், நிறைய போட்டா கசப்பாயிடும். சுக்கு. வாவ், சுக்கு. ஓகே, சும்மா 2-3 பல்லு போட்டா போதுமா? போதும். ஓகே, டேஸ்ட்டுக்கு போட்டா போதும். டேஸ்ட். தேங்காய். தேங்காய் துருவல் எதுக்காக வச்சிருக்கோம்? குழம்பு நல்லா வரணுங்கிறதுக்காக இல்ல டேஸ்ட்டுக்காண்டி? டேஸ்ட்டுக்காண்டி. ஓகே. சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட் என்ன வேணுங்க? புளி. புளி. உப்பு. இப்போயே பூசி ஆட் பண்ணிடலாமா? லேசா, டேஸ்ட்டுக்கு மட்டும். சூப்பர். இப்போ இது என்ன பண்ணணும்? நாம இதை அரைக்கணும். மிக்ஸியில் வச்சு அரைக்க கொடுக்கணுமா? சரி, கொடு, அரைக்க கொடுத்தலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்?
திரும்ப ஃபேன் அடுப்பு ஆன் பண்ணி ஆன் பண்ணணும். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக. ஆமாம், ஏற்கனவே நம்ம வந்து ஆக்சுவலாக சின்ன வெங்காயம். ஓகே, இப்போ நம்ம போடக்கூடிய 3 இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தது தான். அரைக்கிறதுக்கு பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிச்ச பாதியை வந்து இப்போ சாப்பிடப்படுறதுல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டோம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இந்த குழம்பை இப்போ இதில் ஊற்றிடணும். ஊற்றிடலாம். அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதில் ஊற்றிடணும். இப்போ நம்ம தண்ணி எதாவது ஆட் பண்ணணும். கொஞ்சமாக, ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு நல்லா வெந்துச்சு அப்படின்னா நம்முடைய பத்திய குழம்பு ரெடி ஆகிடும். ஆமாம், 2 மினிட்ஸ் தான். இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கக்கூடிய முட்டையை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பத்திய குழம்பு சுட சுட தயாராகிடும். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சின்ன ரீகேப். பத்திய குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகாய், சீரகம், கொத்தமல்லி, பூண்டு, மிளகு, ஓமம், கருவேப்பிலை, கடுகு, சுக்கு, தேங்காய், சின்ன வெங்காயம், புளி, உப்பு இது எல்லாத்தையும் தனியாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அரைத்த அந்த கலவையை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நிறைவாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறினதுக்கப்புறம் அவிச்ச முட்டையும் ஆட் பண்ணி இறக்கணும்னா பத்திய குழம்பு ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து கிரேவி மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு தனியாக போய் சாப்பாடோட சேர்த்து பசஞ்சிச்சே சாப்பிட்றேன். ஓகேவா? ஓகே. முட்டை ஏன் சாப்பிட்லன்னா 2 பயப்பிள்ளைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஏற்கனவே 2 பீஸ்க்கு சண்டை வேறாங்க. நீங்கள் சொல்லுங்களேன் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குழம்போட டேஸ்ட் இப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. அதாவது எப்படி ஓமம், அந்த கொத்தமல்லி, இந்த கடுகு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அதனோட டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். காரம் நல்லா தெரிஞ்சுது எடுத்து நம்ம சாப்பிடும்போது. சாதத்தில் போட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இன்னொன்று காரம் அப்படிங்கிறது நம்ம வந்து உபயோகப்படுத்துனது மிளகாய்த்தூள் இந்த மாதிரி எதுவுமே உபயோகப்படுத்தணும். அந்த காரம் இல்லை, நம்ம உபயோகப்படுத்துறது மிளகு, சுக்கு இது 2 காரம் தான். ஸோ இது வந்து குரல் வரைக்கும் ரொம்ப நல்லது. நெஞ்சு சளி, கபம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாரத்தில் ஒரு நாள் இதை நம்ம உணவில் ஒரு வகையாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு, மத்தியான சாப்பாடு குழம்பும் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி டேஸ்ட்ஃபுல்லான டிஷ்ஷஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. ஹாய் வியூவர்ஸ், யூ வாட்சிங் உணவே மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்டார்டர் ஆர் appetizer. இட் இஸ் கால்டு ராகி கிறிஸ்ப்ஸ் வித் டொமேட்டோ கார்ன் சல்சா. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ராகி மாவு, கோதுமை மாவு, மிளகுத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், வறுத்த ஜீரகம், பச்சை மிளகாய், கார்ன், தக்காளி, கொத்தமல்லி, எண்ணெய். ஸோ இதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு 1 பங்குன்னா ராகி மாவு 3 பங்கு. 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அப்போது 6 ஸ்பூன்ஸ் வந்துட்டு நம்ம ராகி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் பெப்பர், மிளகுத்தூள் அண்ட் ரோஸ்டட் ஜீரகம். ஓகே, ஜீரகம் வந்துட்டு நல்லா வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதே வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் கோதுமை மாவு பதத்துக்கு. ஸோ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எண்ணெயும் தேவை. இதே மாவா நம்ம பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம்.
இது மாதிரி புது புது டிஷ்ஷஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நமக்கு வந்துட்டு வெரைட்டியாக சாப்பிட முடியாது. அண்ட் வீட்லேயே வந்துட்டு நிறைய டெலிஷியஸான ரெசிபீஸ் நம்மளே செய்யலாம். நீங்களே வந்துட்டு எவ்வளோ தடவை வேறு ஏதோ செய்ய ஆரம்பித்து கடைசியில் எண்ட் ப்ராடக்ட் வேறு கூட இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இதை வந்துட்டு திரட்டிக்க போகிறேன். நான் திரட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். யூ கேன் யூஸ் அ பிஸ்கெட் கட்டர் ஒரு சின்ன பாத்திரம் எது இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் யூஸ் இட். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு கட் பண்ணலாம், இல்லை ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டர் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒரு இது வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ ரோஸ்ட் ஜீரகம் நம்ம போட்டிருக்கிறதுனால இட் கிவ்ஸ் குட் ஃப்ரேக்ரன்ஸ், நல்லா இருக்கு ஸ்மெல். So the last one. So இதை வந்துட்டு நம்ம ஒரு 15 minutes பேக் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் அவனை ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து டொமேட்டோ அண்ட் கார்ன் சல்சா. ஸோ அதனால நான் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் கார்ன்லாம் போட்டு இப்போ நம்ம சல்சா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி, இது வந்துட்டு பாயில்டு கார்ன், வேக வச்ச கார்ன். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய், and again roasted jeeragam, salt and கொஞ்சம் pepper powder. So basically இதுதான் உங்களோட சல்சா. நீங்கள் இல்லை லைம் ஜூஸ் வேணும்னா கூட சில சமயத்தில் ஆட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் யூ ஆட் லைம் ஜூஸ், சம்டைம்ஸ் யூ டோன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சல்சா இஸ் ரெடி. இப்போது அது பேக்காய் வந்த உடனே ஜஸ்ட் கோயிங் டு டாப் இட் வித் தட் அண்ட் சர்வ். ஸோ அது பேக்கார வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ராகி கிறிஸ்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ ராகி கிறிஸ்ப் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரெடி, கிறிஸ்பி அண்ட் ஹார்ட். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு we are going to serve the salsa. ஸோ பேசிக்காக கொஞ்சம் டொமேட்டோஸ், கொஞ்சம் கார்ன், அண்ட் ஏற்கனவே வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ஜீரகம், ரோஸ்ட் ஜீரகம் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளேவர் ஆல்சோ இஸ் தேர். நிறைய கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இது நீங்கள் எப்போவுமே செஞ்சு வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால் தான் நீங்கள் இதை அசம்பிள் பண்ணணும். ஏற்கனவே எடுத்து வச்சிங்கன்னா தென் அந்த மாய்ஸ்சர் வந்துட்டு தக்காளிலையும் சல்சாவில் பேசிக்கலாக இருக்க மாய்ஸ்சர் வந்துட்டு இட் வில் கெட் இன் டு த திங். அப்புறம் அது கிறிஸ்பியாக இருக்காது, சாகி ஆகிடும். ஸோ அது மாதிரி யூ ஹேவ் டு வாட்ச். ஸோ வேர் இட் இஸ். அண்ட் கொஞ்சம் கார்னிஷ்க்கு யூ கோயிங் டு ஆட் த கொத்தமல்லி, grated கொத்தமல்லி. There you go, excellent ஆன, healthy ஆன, you have the ragi crisp with
டொமேட்டோ கார்ன் சால்சா. இது எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஒரு பவுல்ல கோதுமை மாவு, ராகி மாவு, உப்பு, மிளகுத்தூள், ரோஸ்டட் ஜீரகம், தண்ணீர், எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் அதை பெருசா திரட்டி ஒரு கட்டர்ல சின்ன சின்ன ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை 180 டிகிரி சென்டிகிரேட் அவன்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்ல தக்காளி, வேக வைத்த கார்ன், பச்சை மிளகாய், ரோஸ்டட் ஜீரகம், சால்ட், பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் பண்ண ராகி கிறிஸ்ப்ல இதை மேலே வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ராகி கிறிஸ்ப் டொமேட்டோ கார்ன் சால்சா ரெடி. என்ன வியூவர்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஸ்டார்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ப்ளீஸ் ட்ரை இட் அட் ஹோம். கார்ன், டொமேட்டோஸ், கொத்தமல்லி, ராகி, வீட், இது தவிர யூ கான்ட் கெட் பெட்டர் தென் திஸ். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸைட்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, this is Harpagam signing off. Take care and bye bye. Hi viewers, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சமைப்போம் பரிமாறுவோம். இந்த செக்மெண்ட்ல குக் பண்றதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? கீதா. இன்னைக்கு என்ன குக் பண்ண போறீங்க? நவதானிய பிரியாணி. நவதானிய பிரியாணி பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துருங்க. அரிசி, நெய், மசாலா பொடி, தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கொத்தமல்லி, எண்ணெய், நவதானியம், புதினா, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய். சரி, நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இப்போ எடுத்துருக்க அந்த பயிர்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பயிர் எல்லாமே 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து சோக் பண்ணணும். சரி. ஸோ அதை சோக் பண்ணி வச்ச அது வந்து எப்படி சோக் பண்ணணும் அப்படின்னா, ஹாட் வாட்டரை விட்டு சோக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் அது வந்து ஊறிட்டு நம்ம குக் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பயிர் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரியும் அது பிரியாணியில் வந்து 2 சேராத மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி போட்டு வச்சிடணும். ரெண்டாவது நமக்கு தேவையான வந்து இப்போ வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கணும், வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கணும், சரி, பட்டையும் கிராம்பு ஏலக்காவும் முழுமையாக அப்படியே எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் நெய், நமக்கு அந்த தேவையானது பிரியாணிக்குன்னு மசாலா பொடிகள் வைக்குது. ஸோ அந்த மசாலா பொடியில் கொஞ்சம் வச்சுக்கணும். அப்புறம் ரைஸை வந்து நம்ம கொஞ்சம் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதெல்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஆல்ரெடி நம்ம அரிசி ஊற வைக்கிற மாதிரி தான். அது எப்பவும் ஊற வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நவதானிய பிரியாணி அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன தேவைங்க? எண்ணெய் தேவை. ஓகே. கீ எதுக்காக சேர்த்துறோம்? கீ ஸ்மெல்லுக்காகவும் நமக்கு கொஞ்சம் பிரியாணியோட இதுக்காக வேணும், அந்த ஃப்ளேவருக்காகவும் நம்ம கீ சேர்த்துறோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம அரிசி வந்து எவ்வளோ கிராம் வச்சுருப்போங்க சுமார்? இது 400 கிராம்ஸ் இருக்குது. ஓகே, 400 கிராம்ஸ்க்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம உபயோகப்படுத்துகிறோம். சப்போஸ் நம்ம வீட்டில் ஜாஸ்தி செய்கிறோம் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, கீயும் போட்டாச்சு, கீ ஊற்றியாச்சு. பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்காக போடுறோம். ஓகே. வதனத்துக்கு அப்புறம் நம்ம ஆனியன். ஆமாம். இது வந்து சின்ன வெங்காயமா பெரிய? இல்லை, பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து தேவையான அளவு வேணால் போடலாம். ஆனால் வந்து நாங்கள் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் இப்போ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணுங்க? இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி. ஆமாம். ஓகே. கொத்தமல்லி புதினாவும் வச்சிருக்கோம் நாம ஆல்ரெடி. புதினாவை கொஞ்சம் இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம புதினாவை கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் போடுவோம். ஓகே. கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்கோம். ஸோ அதை போட்டுட்டு அதையும் இப்போ நம்ம இதில் வதக்கிறோம். ஓகே. பிரியாணினாவே புதினா இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாமே ஃப்ளேவருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நமக்கு அந்த புதினா வந்து அதுவும் டைஜஷன் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது ஒரு 20 கிராம் இருக்கும், தேவையான அளவுக்கு. ஆமாம், தேவையான அளவுக்கு. நம்ம என்ன பொடி போடுறோமோ நமக்கு ஸ்மெல்லுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. 400 கிராம் ரைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான இன்கிரிடியன்ஸ் நம்ம அந்த மட்டும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப வந்து மெஷர்மெண்ட்ல ரொம்ப இது இல்லை. நமக்கு என்ன தேவையோ எது எவ்வளோக்கு தேவை, காரம் அதிகமாக தேவைன்னா கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஓகே. இல்லை நம்ம காரமும் வேண்டாம், நமக்கு வந்து இந்த பிரியாணியில் வந்து தேங்காய் பால் எடுத்து பிரியாணி பண்ணலாம். ஓகே. எல்லா இன்கிரிடியன்ஸும் சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? இப்போ நம்ம அந்த நவதானியத்தை எடுத்து போடணும்.
இந்த இப்போ பயிர் போட்டிருக்கோம், இதுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, அதாவது இப்போ வந்து நமக்கு பயிர் கொஞ்சம் கூட சேர்க்கணுங்கிறத அப்படி சொல்கிறாங்க. கூட கொஞ்சம் சேர்க்க போகிறோம், கூட கொஞ்சம் இதில் சேர்க்கணும், பயிரை கொஞ்சம் சேர்த்துட்டு. ஓகே, ஏன்னா நமக்கு ரைஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா, ஸோ ரைஸ் அதிகமாக இருக்கும்போது பயிர் வந்து அதிகமாக போடலனாலும் 1:2 நம்ம என்ன பண்ணணும், இந்த ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு பண்ணிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு பயிர் தான் மெயின், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அப்படி ஹெல்த்தி ஃபுட் வேணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறோம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம பயிர் கூடுதல் சேர்க்கறது நல்லது தான். ஓகே, இப்போ வந்து நம்ம சாம்பிளுக்காக தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து பயிர் வந்து நம்ம தனியாக இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பராக இப்போ வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆகிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டீங்கக்கா? உப்பு. இப்போ உப்பு எதுக்காக போடுறதுன்னா, இந்த இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே எடுக்கும். டேஸ்ட் வந்து முதல்ல இந்த காயில் இந்த பயிர்களில் வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி குக் பண்ணும்போது தனியாக உப்பு போடுவோமா? இல்லை, போட சரி. நல்லா கோலம் போடுற மாதிரியே இருக்கு. தேங்க்யூ. நல்லா கோலம் போடுவீங்களா நீங்கள்? ஆமாம், போடுவேன். ஓ, அப்படியா? இப்போ இந்த உப்பு போட்டு இது பண்ணும்போது ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் இது பண்ணும்போது கீழே ஒட்டும். கீழே பார்க்கும்போது ஒட்டுறதா இருக்கும். அந்த ஒட்டும் போது நமக்கு அந்த இது வந்து சரியாக வராது. உப்பு போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த இது வந்து கீழே ஒட்டவே செய்யும். என்ன போடுறாலும் காய்கறி என்ன போட்டிருந்தாலும் சரி, தனியாக அந்த எண்ணெயை வெளியே கொண்டு வந்து அந்த எண்ணெயோடு சேர்த்து நமக்கு இதாக இருக்கும். ஆமாம், அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உப்பு கொஞ்சம் நம்ம குக் பண்ணும்போது போடும்போது கொஞ்சம் தண்ணீர் விடும் இல்லையா, அந்த தண்ணி விடுறது. ஆமாம், அதனால வந்துட்டு நம்ம கிளறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே அக்கா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் தனியாக வறுத்து கொடுத்துருங்களேன், நாங்கள் உரமாக போயிடுறோம். அரிசி வேணா நீங்களே வச்சுக்கீங்களா? நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். தனியாக வேணா இந்த மாதிரி தனியாக செஞ்சு பார்க்குறதே கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு பையன் ரீகேப் எழுதிட்டு இருக்கான், வாயில் எச்ச ஊற்றுது. சிவாஜி, அந்த வாட்டர் பாத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. வாசம் வேற கமகமன்னு இருக்கு, பசி வேற ஆயிப்போச்சு. ஆமா, மசாலா வாசம் நல்லா வருது. மசாலா பொடியை நம்ம ஆட் பண்ணலாம். ஓ, இப்போ இவ்வளோ நேரம் வந்த வாசம் இங்கிருந்தா வந்துச்சா எனக்கு? இன்னும் இந்த மசாலா பொடி நம்ம ஆட் பண்ணல, கொஞ்சம் போல கரம் மசாலா, கொஞ்சம் வத்தப்பொடி சேர்க்கணும். ஓகே, மிளகாய் தூள் இல்லையா? மிளகாய் தூள் காரத்துக்காக வேண்டிதான். நமக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கஷ்டப்படுவோம் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் நிறைய போடக்கூடாது, லேசா வத்தப்பொடி. ஓகே, அப்படியே மழை சாரல் மாதிரி தூவி விடணும். ஆமாம், எப்பவுமே எதுவுமே எல்லாத்தோட கலக்கணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் லேசா வந்து தூணா மாதிரி விட்டோம்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய குக்கிங் வந்து நிறைவு செய்யும் போது நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். ஏன்னா புளிப்பு அதிகமா இதுல வந்தாச்சுன்னு சொன்னா அந்த பொருள் வந்து வேகாது சீக்கிரம். புளிப்பு சேர்ந்துட்டாலே அந்த பயிருங்க வேகிறது கொஞ்சம் வேகாட கம்மியா இருக்கும். என்ன ஜென்ரல் நாலேஜ்! நீங்களாம் சமைக்கிறீங்கன்னு தான் இவ்வளோ நாள் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் இவ்வளோ திறமைகள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷோக்கு வரும்போதோ இல்லை உங்கள்கிட்ட பேசும்போதோ தான் எங்களுக்கு தெரிய வருது. ஏதோ தெரியும், ஓரளவுக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ செஞ்சு கொடுத்துருக்கு. இல்லை, கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறதும் ஒரு திறமையான விஷயம். அது சரியான நேரத்தில் வெளிப்படுத்துறது அதை விட திறமையான விஷயம் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம தக்காளி போடுறோம். நம்ம தக்காளி இந்த 2 தக்காளி மட்டும் நான் எடுத்துருக்கேன், ஏன்னா புளிப்புக்காக வேண்டி. ஓகே, வந்து நம்ம 2 தக்காளி அதில் போட்டிருக்கோம். காரணம் வந்து புளிப்புக்காக. எதுக்காக புளிப்பு அப்படிங்கிற சுவை தேவைப்படுதுன்னா, பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், வத்தல் பொடியும் போட்டிருக்கோம். அதாவது மிளகாய் பொடி எதிர்ப்புளிப்புன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே எந்த பொருளுக்குமே எதிர்ப்புளிப்பு குத்துனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அதே சொல்லுவாங்க. நார்மலாகவே அந்த காரத்தை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து இந்த தக்காளியில். அப்படி இல்லாதவங்க வந்து நமக்கு பிரியாணிங்கிற தக்காளி யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இப்போ வத்த குழம்பு மற்றபடி குழம்பு வகைகள் அப்படின்னா புளி. பாருங்களேன், சமைக்கும் போது நியூட்டனுடைய 2ஆம் விதியெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. விசை ஒன்று இருந்தால் அதற்கு எதிர் விசை ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். புளிப்புன்னு வந்து எதிர்ப்புளிப்பு இருக்கும். எதிர்ப்புளிப்பு டைமை இருந்தால் தான் அந்த பொருள் நல்லா இருக்கும். ஓகே, நீங்கள் நம்ம பாடம் எடுக்க வந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் நிறைய ஸ்பீச்லாம் பண்ணுவீங்களோ? ஆமாம், நான் மீட்டிங்லாம் கொஞ்சம் கண்டக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவேன். அதுதான் பாருங்களேன், பேசாமல் நீங்கள் டீச்சராக இருந்திருக்கலாம். ஒரு 1000 பேருக்கு நல்ல கல்வியாவது கிடச்சிருக்கும். இப்போ ஓரளவுக்கு இந்த குக்கிங் நமக்கு முடிஞ்சிருச்சா? ஆமாம், முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து நமக்கு வேலை வந்து குக்கரில் தான் வேலை. ஓகே, சூப்பர். அப்போ என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே தூக்கி வைங்க, குக்கரங்க வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சாச்சு, ஸ்டவ் ஆல்ரெடி ஆன்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா? ஆமாம், லேசாக கொஞ்சம். ஏன்னா முதல்ல நம்ம நிறைய எண்ணெயும் அதுவும் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் லேசாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது சூடாகட்டும்னு இப்போ நம்ம அதை வதக்கி வச்சுருக்கோம்ல, ஆமாம், இதை அதில் போர் பண்ணிடலாம். ஓகே. இதில் நம்ம இப்போ
இப்படி போட் பண்ணிட்டு இப்போ இதை வதக்கிட்டு ஓகே. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக சாம்பிளுக்காக வியூவர்ஸ் காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் வச்சுருந்தோம் இன்க்ரீடியன்ஸ், அதாவது நவதானியங்கள். ஆமாம். இப்போ நம்ம நிறையா நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா? இது சுமார் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்? இதுவும் 200 கிராம்ஸ் இருக்கும். ஆமாம், 1:2 சொன்னீங்க இல்லையா? ஆமாம், கரெக்ட். 400 கிராம் ரைஸ் அப்படின்னா 200 கிராம்ஸ் வந்து நவதானியங்கள் எடுத்து. ஓகே, சூப்பர். நாங்கள் இப்போ எடுக்கும்போதே 200 இப்படி கரெக்டாக வச்சு இது பண்ணுறதில்ல. கொஞ்சம் எடுத்துட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துட்டு நம்ம போடக்கூடிய ரைஸ் எவ்வளோ போடுறோமோ அதில் வந்து அளந்து திரும்ப மொத்தம் சேர்ந்ததுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கணும். இதில் நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டால் இல்லை 1 டம்ளர் நம்ம பயிர் கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பிள்ளைகள் சாப்பிடணும், ஆரம்பத்தில் ஹெல்த்தி ஃபுட்டு நமக்கு எதாவது வேணும். ஈவினிங் வந்தாங்கன்னா கூட இப்போ மத்தியானம் சாப்பாடுலாம் லஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாது பிள்ளைங்க. இங்கே வரும்போதே அந்த பாக்ஸ்லேருந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே பாக்ஸோட வீட்டுக்கு வந்துடும். வந்தோடனே நமக்கு திருப்திக்காக ஏதாவது இந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா அழகாக வச்சு பயிர் சாப்பிட்ற மாதிரி ரைஸோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றியாச்சு, அதுக்கப்புறம் நவதானியங்கள் வதக்கி வச்சிருந்த எல்லாத்தையுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தேவையானது வந்து உப்பு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போல நமக்கு வந்து கேசரி பவுடர். ஆமா, அது வந்து ஃப்ளேவருக்காக இல்ல, கலருக்காக. ஓகே, கலர் நமக்கு பிரியாணி கலர் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது நமக்கு எந்த கலர் தேவைப்படுது அப்படிங்கிறது மாதிரி இதுல வந்து ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது. என்ன தேவை நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ பிள்ளைகளுக்கு. ஓ, கேசரி பவுடர்ல எல்லோவும் இருக்கு. எல்லோ கேசரி பவுடரும் இருக்கு. நம்ம அந்த கலர் போட்டா அது எல்லோவா கலர் தெரியும். ஸோ ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு கலர் தெரியும். பச்சை கலர் இருக்காங்க, மேபி இருக்கலாமா இருக்கும். நான் வாங்கினது இல்ல. கிளிப்பச்சை கலர்ல தான் இருக்குமா? இல்ல, நான் வாங்கல. ஏன்னா எங்க ஊர்ல திருவிழா வருது. கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி கிளிப்பச்சை கலர் சொக்கா தைச்சு வச்சிருக்கேன். அதை போட்டு போனா எவ்வளோ தூரத்துல இருந்து வந்தாலும் தெரியும். பளீர்னு தெரியும். இங்க ஒரு பையன் நேற்று போட்டான், ஏதோ சிக்னல் போட்டான்னு சொல்லி வண்டி மேலே ஏறிச்சுன்னா பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இப்போ அதை வதக்கிட்டு இப்போ ரைஸ். ஓகே. மோஸ்ட்லி என்ன ரைஸ் உபயோகப்படுத்துவீங்க? இல்லை, நார்மலாக வந்து பாசுமதி இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு பாசுமதியில் இவனுக்குள்ளே இந்த ரைஸ் போதும் அப்படின்னு சொல்லி நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. நான் பண்ணுறது வீட்டில் ரெகுலராக என்ன பண்ணுறோம் அது பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஓகே. பாசுமதி ரைஸுங்கும் போது ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு டைம் பண்ணும்போது பண்ணிட்டு இருப்போம். மற்றபடி வந்து இந்த அது கர்நாடகா பொன்னி தான். அதை போட்டு பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டான இது வந்துடும். எனக்கு குக்கரில் அந்த பதத்துக்கு வந்துடும். நான் இப்போ இந்த அரிசியை இதில் போட்டாச்சு. இது 400 கிராம்ஸ் வந்து அரிசி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம குக் பண்ணும்போது எப்போவுமே வந்து கொஞ்சமாக தான் குக் பண்ணி காட்டுவாங்க எங்களுக்கு, சாம்பிளுக்கு இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து இவ்வளோ போட்டு சமைக்கிறீங்களா? எல்லாருக்கும் சமைக்கிறீங்களா? இல்லை, யாரும் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். டேஸ்ட் பண்ணி இருக்கும் இல்லையா, டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்ட்டு. ஓகே. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரைஸை விட நமக்கு பயிர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும் ஊறினதுக்கப்புறம். ஸோ அது நல்லா இருக்கும். 1க்கு 2 தண்ணின்னு இப்போ நம்ம ஓகே. அது 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர். அதே மாதிரி இது வந்து எப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து 2 டம்ளர் தான். ஓ, இந்த சொம்போட அளவு வந்து 2 டம்ளர். 2 டம்ளர். காரணம் இந்த சொம்புல வந்து நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை மூடி வைக்க போகிறோம். மூடி குக்கரில் வெயிட்டை போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்முடைய நவதானிய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் அந்த ஆவியில் வெளியே போனதுக்கு அப்புறம் அதை நம்ம இறக்கி வச்சு பரிமாற போகிறோம். பட் ஆனால் சமைப்போம் பரிமாறுவோம் அப்படின்னாவே டேஸ்ட் பண்ண ஒரு கெஸ்ட் வருவாங்க. ஆமாம். இந்த ஃபுட்டு நம்ம யாருக்கா டெடிகேட் பண்ண போகிறோம்? என்னுடைய கோ சிஸ்டர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுறேன் நான். இது கோச்சிட்ட சிஸ்டரா? கோச்சிட்டு போகல, கோ சிஸ்டர் இருக்காங்க. கோ சிஸ்டர். ஓகே. அவங்க பேர்? அவங்க பேர் கிருஷ்ணவேணி. ஓகே. அக்காவோட கோ சிஸ்டர் கிருஷ்ணகுமாரி அவர்கள் வர போகிறாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி சமைச்சோம் அப்படிங்கிற ரீகேப்பை சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடும். நவதானிய பிரியாணி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, எடுத்து வச்சிருக்கிற நவதானியங்கள், உப்பு, கரம் மசாலா, மிளகாய் தூள், தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஆயில் விட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற கலவையை ஆட் பண்ணிக்கங்க. கலர் பவுடர், அதோட அரிசி, தண்ணீர் சேர்த்து 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே எல்லாருக்கும் பிடிச்ச நவதானிய பிரியாணி ரெடி. வியூவர்ஸ், நம்முடைய சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட்ல நவதானிய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோச்சிக்கிட்ட சிஸ்டர் வந்துக்கிறாங்க. அதாவது கோ சிஸ்டர், அக்காவுடைய கோ சிஸ்டர் வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். அக்கா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? கிருஷ்ணகுமாரி. கிருஷ்ணகுமாரி. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. சரி, ஓகேங்களா? மைக் ஸ்பூன் எடுத்துங்க. நானும் டேஸ்ட் பண்ண போகிறேன், நீங்களும் ஸ்பூன் எடுத்துங்க. எல்லாரும் குலதெய்வத்தை நல்லா வேண்டிங்க.
அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. இப்போ நீங்கள் சொல்லுங்கக்கா, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே இதே மாதிரி சூப்பராக செய்வாங்க. சமையல் சூப்பராக சூப்பராக செய்வாங்க. இன்னைக்கு வழக்கத்தை விட நல்லா செஞ்சுருக்காங்களா இல்லை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே வியூவர்ஸ், நம்மளுடைய சமைப்போம் பரிமாறும் செக்மெண்ட்டில் 2 அக்கா வந்து செம்ம ஜாலியாக பேசினாங்க. அதுவும் இந்த அக்கா சிரிச்சே சமாளிச்சிட்டாங்க, சரியாக பேசவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுவும் வந்து நவதானிய பிரியாணி அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் வந்து நமக்காக செய்து காமிச்சாங்க. குக் பண்ணும்போதே அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, குழந்தைகள் வந்து தானியங்கள் சரியாக சாப்பிட மாட்டாங்க, தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பட் இந்த மாதிரி உணவு வகைகளோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான புரதச்சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும், உணவும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரோக்கியமான உணவு வகைகள் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வந்துகிட்டே இருக்குது. வெல்கம் டு அருள் சுவையில் ஒரு சுவை. நான் உங்கள் செஃப் சக்தி ஃப்ரம் கடம்பவனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு மீன் புட்டு. அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துருவோம். மீன், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, மஞ்சப்பொடி, உப்பு, எண்ணெய், வெங்காயம், தேங்காய் துருவல். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சீரகத்தை கொஞ்சம் போடுறோம். சீரகம் கொஞ்சம் பொரியும் போது கடுகும் உளுந்தையும் போடுறோம். அது நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நல்லா பொரியுது. பொரியும் போது கொஞ்சம் கருவேப்பிள்ளை, இந்த காஞ்ச வத்தல் கொஞ்சம் ஸ்பைசி வேணுன்றவங்க நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்க்கறது கிடையாது. அதனால் ஸ்பைசின்னு எடுத்துக்கிட்டால் இந்த காஞ்ச வத்தை தான். அதனால் உங்களுக்கு ஸ்பைசி வேணுன்றவங்க இன்னும் 2 காஞ்ச வத்தை சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குது, நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுறோம். இப்போ மஞ்சப்பொடி, உப்பு போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைத்த முள் நீக்கிய மீன் இது. இந்த மீனை நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்து பரட்டுறோம். இதில் என்ன ஒரு முக்கியம்னா, மீனை பக்குவமாக அவிச்சு எடுக்கணும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் முள் இல்லாத மீன் எந்த மீனாக இருந்தாலும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இந்த மீன் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கின வெங்காயத்தோட இந்த மீன் சேரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. மீனுக்குன்னு ஒரு தனி வாசம் இருக்கும், அந்த வாசம் இப்போ நமக்கு வருது. ஏற்கனவே இது வேக வச்ச மீனுனால நம்ம அதிகமாக இதை போட்டு கிளற வேணாம், உடஞ்சிரும். அதனால் இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு கிளறுனா இந்த மீன் புட்டு ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். மீன் புட்டு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிங்க, கடாய் வைங்க, ஆயில் விட்டுக்குங்க. கொஞ்சம் ஜீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் சேர்த்து பொரிய விடுங்க. அதோட வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்குங்க. ஏற்கனவே நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு முள் நீக்கிய மீனை இதோட சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு இறக்கினால் மீன் புட்டு ரெடி. இப்போ நம்ம ரீகேப் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா மீன் வெந்திருக்கு. அந்த ஃப்ளேவர், மீனோட ஃப்ளேவரு, இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், நல்லா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரையான வெங்காயமும் இந்த மீனும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குது, நல்ல டேஸ்டிங் கொடுக்குது. இது போல் இன்னொரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செஃப் சக்தி. செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? மீன், முட்டை, உப்பு,
மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், பிரெட் தூள், கருவேப்பிலை, எலுமிச்சை சாறு, இஞ்சி, வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், எண்ணெய். மீன் கோலா உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாய் எடுத்துக்கலாம். தண்ணி விட்டுக்கோங்க. இதோட நறுக்கி வச்ச மீன் துண்டை ஆட் பண்றேன். இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். உப்பு ஆட் பண்றேன். ஃபிஷ் வந்து ஒரு 5 minutes குக் ஆகட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாகட்டும். சரி, ஃபிஷ்ஷு வந்து குக் ஆயாச்சு. மீன் வந்து கொஞ்ச நேரம் ஆறணும், ஏன்னா அது மசிய போறேன். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. இதோட வந்து கருவேப்பிலை ஆட் பண்றேன். பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். நறுக்கிய இஞ்சி ஆட் பண்றேன். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்றேன். இதோட வந்து கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து எலுமிச்சை சாறு ஆட் பண்றேன். இதோட வந்து முட்டையை வந்து ஆட் பண்ண போறேன். இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். பாயில் பண்ண மீனை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண போறேன். ஸோ அந்த முள்ளெல்லாம் எடுத்துடலாம். மீன் நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ மசிஞ்ச இந்த மீனை வந்து இதோட ஆட் பண்றேன். இதோட கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்றேன். கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. மீனை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இந்த மிக்சரை வந்து ரவுண்ட் பால்ஸாக பிடிச்சு இந்த பிரெட் கிரம்ஸை டிப் பண்ணி பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இன்னும் 2 minutes நல்லா குக் பண்ணி ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணோம்னா மீன் கோலா உருண்டை ரெடி ஆயிடும். ஸோ இது எப்படி பண்ணோன்ற ரீகேப்பா நீங்க பாருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதுல கழுவி வச்சிருக்க மீன் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வந்து ஒரு 5 minutes குக் ஆகட்டும். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடான உடனே அதுல தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சிருக்க மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமா லெமன் டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. இதோட குக் பண்ணி ஸ்மாஷ் பண்ண ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் நல்லா குக் ஆன உடனே ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மிக்சரை ரவுண்ட் பால்ஸா பிடிச்சு பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா மீன் கோலா உருண்டை ரெடி. மீன் கோலா உருண்டை எப்படி பண்ணணும்னு ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம், இல்ல வந்துட்டு வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Till then take care. It's me Ganga signing off. அருமைங்க. இது சாப்பிட்டு முடிச்ச உடனே வழக்கமாக ஒரு விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். நான் எழுதின கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, கைகள் பேசும்போது இதழ்கள் மௌனமாயிருக்கும், ஆனால் இதழ்கள் பேசும்போது கைகள் மௌனமாயிருக்கும். இன்று இதழ்களும் கைகளும் உரையாடி கொண்டிருக்கிறது உணவு என்னும் அன்னையின் மடிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நாளைக்கு இதே மாதிரி மதியம் 1 மணிக்கு மீட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஷோவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, நான் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் டே அண்ட் தென் பை ஃப்ரம் இட் சூர்யா. இது அஞ்சரை பெட்டி.